வணக்கம். ஐயாஜாமி பேசுகிறேன். குரூப் 1 முதன்மை தேர்வுக்கு இன்னும் ஒரு 4 நாட்கள் இல்லை 5 நாட்கள் தான் இருக்குது. சரியா? இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு யாரையா உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா படிச்சிட்டியான்னு கேட்டால் படித்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். மத்தியானம் படிச்சிட்டியான்னு கேட்கும்போது ஏதோ படிச்சிருக்கேன் அப்படின்னு தோணும். சாயந்தரம் இல்லை நைட்டு கேட்கும்போது என்ன தோணும் அப்படின்னா ஒன்றுமே படிக்காத மாதிரி இருக்கே அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். இது எல்லாமே இந்த தேர்வு தயாரிப்பினுடைய ஒரு அங்கங்கள் தான். இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ப்ரிப்பரேஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ பெரும்பாலான பேருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்மக்கிட்ட கண்டென்ட் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்வை நினைச்சு பயந்துக்கிட்டே இருக்கிறது. இந்த பயம் அப்படிங்கிறது இருக்கணும், ஆனால் அது குறிப்பிட்ட வரைமுறைக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர்த்து அந்த வரையறைக்கு மேலே இருந்துச்சுன்னா அது உங்களை எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண விடாது. ரைட். இப்போ முதல்ல சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த முதன்மை தேர்வு அப்படிங்கிறது நீங்கள் சந்திக்காத ஒருவரிடம் நீங்கள் உரையாடல் பண்ணணும். சரிங்களா? உரையாடல் அப்படின்னா இப்போ நேரில் பார்க்கும்போது நீங்கள் பேசுறதன் மூலமாக இவர் இப்படிப்பட்டவர், இவருக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இவர் இதுக்கு பொருத்தமானவர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் இந்த குரூப் 1 முதன்மை தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஜெக்டிவ்க்கும் டிஸ்கிரிப்டிவ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்ஜெக்டிவ் எவாலுவேட் பண்ணுறது ஒரு மிஷின். OMR பேப்பரை எவாலுவேட் பண்ணுறது மிஷின். அது எந்த விஷயத்தையும் பார்க்க போகிறதில்ல, அது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ். சரியா? ஆனால் டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது ஒரு ஹியூமனைஸ்டு ப்ராசஸ். ஒரு மனிதர், ஒரு நபர் தான் உங்களுடைய விடைத்தாளை திருத்த போகிறார். அப்போது நம்ம பேப்பர் அப்படிங்கிறது, நம்முடைய விடை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரிடம் உரையாடக்கூடிய ஒரு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணுமே தவிர்த்து வெறுமனே ஒரு மோனோடாமஸா இல்லை உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரியுமோ அந்த விஷயத்தை அப்படியே போய் அங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியோ இருக்கக்கூடாது. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரியா? யூ டோன்ட் ட்ரை டு ப்ரூவ் யுவர் நாலேஜ் இன் த எக்ஸாமினேஷன் பேப்பர். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் அ லாட், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும், இந்த விஷயத்தையெல்லாம் நான் பேப்பரில் கொண்டு போய் நான் அப்படியே டம்ப் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு தவறான அணுகுமுறை. ரொம்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ நீங்கள் ரொம்ப பசியோடு இருக்கீங்க. சரியா? ரொம்ப பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறீங்க. சரியா? அப்புறம் சாப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையான ஒரு லஞ்ச், ஒரு உணவு பரிமாறப்படுகிறது. ஒரு வகையான உணவு அப்படிங்கிறது என்ன, ஒரு நல்ல விருந்து, ஒரு 30-40 ஐட்டம், சோறு கொஞ்சம், பிரியாணி கொஞ்சம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதை உங்களால் முழுமையாக பசியில் இருக்கும்போது அதை முழுமையாக சாப்பிட முடியுமான்னா உங்களால் அதை முழுமையாக சாப்பிட முடியாதுன்னா சாப்பிடுவீங்க. அதே நேரத்தில் பசியில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தயிர் சாதம், ஊறுகாய் இருந்தால் என்ன, அதை உடனே சாப்பிட்டு முடிச்சிடுவீங்க. இதே மாதிரி தான் உங்களுடைய விடைத்தாளை திருத்தக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேகமாக திருத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழுத்தத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது இட் இஸ் அ போரிங் ப்ராசஸ், ஒரு டெடிஷியஸ் ப்ராசஸ். அதாவது என்னன்னா, ஒரு விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. ஒரு நம்ம எழுதுனதை வாசிக்கிறதே, திரும்ப வாசிக்கிறதே நம்ம கஷ்டமாக இருக்கும். அப்போ இன்னும் நிறைய பேர் நிறைய மாதிரி எழுதிருக்கக்கூடிய விஷயங்களை வாசித்து அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு கடுப்பான வேலைன்னே வச்சுக்கலாம். அப்போ இதை நீங்கள் மனநிலையில் வச்சுக்கணும். அப்போது உங்களுடைய விடைத்தாலும் அவருடைய பசிக்கு ஏற்றாற் போல உடனே என்ன, அவர் உங்கள் பேப்பரை பார்த்த உடனே, உங்களுடைய ஆன்சரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஹி ஷுட் ஃபீல் குட், ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் உங்களுடைய விடைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கணுமே தவிர்த்து இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்தையும் இப்படி தான் எழுதுவேன் இப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு தவறான அணுகுமுறை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி 2 எவாலுவேஷன் இருந்துச்சு. 2023 முதன்மை தேர்வு வரைக்கும் 2 எவாலுவேஷன் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் எவாலுவேட் பண்ணுவார், 2வது ஒருத்தர் எவாலுவேட் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல உள்ளவர் தப்பு பண்ணியிருந்தா கூட 2வது திருத்துறவர் ஓரளவுக்கு மார்க் போட்டிருப்பாரு, இல்லை 2வது திருத்துறவர் ஒரு மாதிரி போட்டிருந்தா கூட முதல்ல திருத்துறவர் ஒரு மாதிரியான மார்க் கொடுத்துருப்பாரு. ஆனால் இன்றைய சூழல்ல ஒருவர் தான், போன வருஷம் நடந்த எக்ஸாமினேஷனுடைய எவாலுவேட்டட் காப்பீஸ் வந்திருக்கு. அதை உற்று நோக்கும் போது என்னன்னா, ஒருத்தர் தான் எவாலுவேட் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் எவாலுவேட் பண்ணும்போது அது இன்னும் கடினமானதாகத்தான் தெரியும். அவருக்கு என்ன, திருத்துறதுல ஒரு விதமான வெறுப்பு இருக்கும். எவாலுவேஷன்ல ஃப்ளா இருக்கான்னா கண்டிப்பா ஃப்ளா இருக்கு. பட் அதுக்குள்ள நம்ம போகாம நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வுல என்ன, வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் ரொம்ப விஷயம். சரிங்களா? இப்போ ஒரு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் ரொம்ப பல வருஷமா ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஆனால் என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நான் 20 மார்க்கில் போயிடுறேன், 30 மார்க்கில் போயிடுறேன், நான் இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன், 3 மெயின்ஸ்
இப்போ உங்களுடைய பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், உங்களுக்கு மார்க் வரும். ஆனால் இந்த சின்ன சின்ன தவறுகள் ஒரு 7 sins அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த 7 sins அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த 7 sins-ஐ நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். அப்படி அவாய்ட் பண்ணீங்கன்னா இந்த வரக்கூடிய தேர்வில் வந்து என்ன உங்களால் வெற்றி பெற முடியும். அகெயின் ஐம் ரிப்பீட்டிங், என்னது, இட் இஸ் மோர் தென் த கண்டென்ட். புரியுதுங்களா? இங்கே கண்டென்ட் மட்டுமே பிரதானம் அப்படின்னா எல்லாரும் பாஸ் பண்ண முடியும். இங்கே கண்டென்ட்டை தாண்டி டெலிவர் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, அவரோட கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, அவரோட உரையாடுறதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் நேரில் சந்திக்காத ஒருத்தரை உங்களுடைய விடைத்தாள் என்ன பண்ணணும், கன்வீனியன்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஒரு பார்த்தா இவருக்கு மார்க் கொடுக்கணும்னு அவர் வேற மறுக்க முடியாத அளவில் உங்களுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் டூ சம்திங், ரைட்? ஸோ ஒரு இந்த 20 மார்க் 30 மார்க் வரக்கான காரணமே அதுதான். என்னென்னு சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவிட்டி. இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இல்லெஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். உங்களுடைய பொதுவாக வந்து நீங்கள் நம்ம எழுதுகிற எழுத்துக்கள் வந்து யாருக்கு புரியும் அப்படின்னா நமக்கு புரியும். ஆனால் நம்ம எழுதக்கூடிய அந்த எழுத்து இன்னொருத்தருக்கு எளிமையாக புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு அழுத்தத்தில் தான் அந்த பேப்பரை திருத்துவார். அவர் வந்து என்ன ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொருடைய எழுத்துக்களையும் அவர் எழுத்து கூட்டி படித்து புரிஞ்சு உங்களுக்கு மார்க் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு 10 பேப்பர் திருத்தும் போது 2 பேப்பர் திருத்தினதுக்கு அப்புறமே என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக ஒரு டயர்ட் ஃபீலிங் வரும், ஒரு எரிச்சலான ஒரு விஷயம் வரும். இப்போ ஆனால் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே எவாலுவேட் பண்ணக்கூடியவங்களுக்கு முதன்மையாக அதுதான் வேலை, சரியா? அவங்களுக்கு ஒவ்வொரு பேப்பருக்குன்னு சம்பளம் உண்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இதுவெல்லாம் பார்த்து திருத்துவாங்க. ஆனால் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷன் பேப்பரை எவாலுவேட் பண்ணுறவங்க வந்து ப்ரொஃபஸர், அவங்க அப்படியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் திருத்துவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. சில எடுத்துக்காட்டுகள் காமிக்கிறேன். சரி, 7 இருக்கு, ஒன்றா பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லெஜிபிலிட்டி, சரியா? உங்கள் நாலேஜ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் வந்து என்ன, அவர் அதுக்கு டெசிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறையா பேரோட எழுத்துக்கள் வந்து நான் சொல்கிறது லெஜிபிளாக இருந்தால் போதும்னு சொல்கிறேனே தவிர்த்து அழகாக இருக்கணும்னு சொல்லலை, சரியா? அழகாக இருப்பதற்கும் லெஜிபிளாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது, சரியா? அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தவொன்னே இது பண்ணுறது. இந்த லெஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான ஸ்ட்ரெயினும் இல்லாமல் உங்களுடைய பேப்பரை திருத்துறவர் பார்க்கறது. இப்போ இந்த 2 பேப்பரை பார்க்கலாம், சரியா? இப்போ சார்ட்டர் ஷுட் கிளியர்லி மென்ஷன் அவுட் ஆஃப் த, இது என்னன்னு எனக்கு புரியல, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விடை நல்ல விடை தான், இந்த உங்கள் கண்டென்ட் இருக்கு, ஃபேக்ட் எல்லாமே இருக்கு. ஆனால் இப்போ இது உங்களுக்கு புரியும். இதை வந்து திருத்துறவர் வந்து இந்த இடம் மென்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன, அவர் வந்து பொறுமையாக உற்று நோக்கி உங்கள் பேப்பரை திருத்துவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா உங்கள் பேப்பர் மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் வரும், உங்கள் பேப்பர் திருத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்போ எல்லாரும் நிறைய பேர் வந்து என்னென்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் கூட சில இடங்களில் இந்த மாதிரியான ஜாயிண்ட் ரைட்டிங்லாம் நீங்கள் பண்ணும்போது அது சிக்கலாகுது. இப்போ இந்த எழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி ஓகே, ஓரளவுக்கு இந்த எழுத்து நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சேர்த்து எழுதுறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு, திருத்துறவருக்கு ஒரு கடுப்பான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இப்போ அதே இது இந்த பேப்பரை பாருங்கள், போத் ஆர் ஒரிஜினல் பேப்பர்ஸ். இப்போ இந்த பேப்பரை பாருங்கள், நான் ஸ்ட்ரெயினே பண்ண வேண்டாம், டக்குன்னு பார்த்த உடனே என்ன ஒரு ஃபீல் வரும், சரியா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சிலவங்க இந்த மாதிரியான ஜாயிண்ட் ரைட் இது எழுதணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்க இதை அவாய்ட் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக. இன்னொரு டைப் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்தையே சிறுசாக எழுதுவாங்க, சரியா? அதுவும் ஒரு இதுவாக கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் எல்லாமே ஃபஸ்ட்டு இமேஜாக ஸ்கேன் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது குவாலிட்டி கொஞ்சம் குறையும். அது கூட சிலருக்கு உங்கள் எழுத்து சின்னதாக இருந்தால் என்ன, அதில் சில பிரச்சனை இருக்குது. அப்போ எழுத்து சின்னதாக இருக்கக்கூடியவங்க வந்து என்ன, உங்களுடைய எழுத்தின் அளவை அதிகப்படுத்துங்க, இன்க்ரீஸ் யுவர் ஃபாண்ட் சைஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் லிபரலாக எழுத ஆரம்பிங்க, சரியா? ஸோ நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து ஒரு பெரிய விஷயமா கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட ப்ரெசன்டேஷன் இருக்கும், கண்டென்ட் இருக்கும். ஆனால் இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் பார்க்காததுனால அது உங்களுக்கு ஆவரேஜாக நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு 5 மார்க்கில் போகுது, 10 மார்க்கில் போகுது, 15 மார்க்கில் போகுது அப்படின்னு, அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும், சரியா? அடுத்து 2வது ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் ஃபார் கீவேர்ட்ஸ். நம்ம பொதுவாக நம்மளை எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம், பேப்பரை கம்ப்ளீட் பண்ணு, அப்புறம் நீ கீவேர்ட்ஸ் எழுதுனா போதும் அப்படின்ட்டு. ஆனால் கீவேர்ட்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது வெறும் கீவேர்டை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது கிடையாது, அதை எலாபரேட் அந்த கண்டெக்ஸ்டோட நீங்கள் எழுதணும். அப்போ தான் அவருக்கு வந்து புரியும். இப்போ ஏன் இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனே, இப்போ இன்ஸ்டியூட்டில் பேப்பர் திருத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எல்லா சப்ஜெக்ட் பற்றியும் நாலேஜ் இருக்கும்.
சரியா? ஆனா இது டிஎன்பிஎஸ்சியில் பேப்பர் திருத்துறவங்க வந்து இந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்கன்னு கிடையாது, இல்லை இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து புரியுமான்னு தெரியாது, அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஷுட் பி லிட்டில் பிட் ஆஃப் அகடமிக் ரைட்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்க எழுதக்கூடிய விஷயம் இந்த தொனி அப்படிங்கிறது திருத்துறவங்களுக்கு புரியாது. அதனால தான் சொல்றேன். இன்னொன்னு, நம்ம சப்ஜெக்டா இருந்தா கூட புரியும். ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபசர் எக்கனாமிக் சப்ஜெக்ட் திருத்தினாருன்னா புரியும். ஆனா இன்னொரு ப்ரொஃபசர் வந்து எக்கனாமிக் பேப்பர் திருத்தினாருன்னா அவருக்கு நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள் புரியுமானா புரியாது. ஸோ இந்த மாதிரி வெறுமனே கீவேர்ட்ஸை ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணாம கூடுதலாக எழுதுறதுக்கு இது பண்ணி பாருங்க. இப்போ இதை எடுத்துக்காட்டு பாருங்க. ஸோ டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். என்ன எழுதுவீங்க? சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், எஃப்டிஐ. ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸருக்கு இது எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும். இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் திருத்தினாருன்னா என்ன இதுன்னு தெரியாது. இது வரைக்கும் வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலா ஒவ்வொரு பேப்பரையும் அந்த சப்ஜெக்ட் தான் திருத்துவாங்கன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. அப்போ ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் தான் எல்லா பேப்பரையுமே திருத்துறாங்க. அப்போ இது அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அப்போ அந்த கண்டெக்ஸ்டோட இது பண்ணுங்க. சரியா? டிஸ்கஸ். அதே இதில் பார்த்தீங்கன்னா implementation of single window system it took clear proposal within 15 days. அப்போ இப்படி நீங்க இது எழுதுறதுக்கும் அது எழுதுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி வெறுமனே இந்த கீவேர்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டுட்டு கண்டெக்ஸ்டோட சேர்த்து எழுதுறதுக்கு பழகுங்க. அதுவும் ஒரு லைன் தான் வரப்போ, இதுவும் ஒரு லைன் தான். பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டுக்கும். ஆனால் வந்து என்ன, உங்களுக்கு மார்க் தான் போகுது. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் புரியாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோத் ஆஃப் ரிப்பிட்டேஷன். இது ரொம்ப முக்கியங்க. எல்லாரும் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா, யூ ஹேவ் செட் ஆஃப் டெம்ப்ளேட் ஆர் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டை வச்சு கன்க்ளூஷன்னா நான் எல்லா கேள்விக்கும் இப்படி தான் கன்க்ளூஷன் எழுதுவேன், இன்ட்ரோடக்ஷனா எல்லா கேள்விக்கும் இப்படி தான் இன்ட்ரோடக்ஷன் எழுதுவேன். இப்போ உங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னா, பொதுவாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஓகே எந்த கேள்வியாக இருக்கட்டும் இன்ட்ரோடக்ஷன் எழுதணும், அதுக்கப்புறம் என்ன கீழே ஒரு 7-8 சப்ஹெட்டிங் இருக்கணும், ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும். சில பேர் கன்க்ளூஷன் கூட எழுதுறது இல்லை. இதே ஃபார்மேட் எல்லா கேள்விக்கும் ஒர்க் ஆகுமானா ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் யூ ஷுட் ஃபாலோ சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். இப்போ எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் எக்கனாமி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்ஷிக் பாரத், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இன்க்ளூசிவ் growth இந்த மாதிரியான விஷயங்களை காட்டலாம். அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி, இல்லை ரிலவெண்டான ஆர்டிகிள், கமிட்டி இந்த மாதிரி விஷயத்தை வச்சு ஆரம்பிக்கலாம், இல்லை ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு முடிக்கலாம். ஆனால் நம்ம என்ன அதெல்லாம் இது பண்ணாமல் பொதுவாக ஏதோ ஒரு 2 ஃபேக்டை வச்சு தான் நம்ம இன்ட்ரோடக்ஷனும் கட்டமைக்கணும், கன்க்ளூஷனையும் நம்ம கட்டமைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக, அந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவருக்கு ஒரு மோனோட்டமஸாக இருக்கும், ரிப்பீட் எல்லாம் ஒன்று போல தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய தரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 1வது விடையிலிருந்து 20வது விடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் வேற தான். அந்த ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும், ஒன்று போல இருக்கும். திருத்துறவருக்கு வந்து என்ன அதை விட ஒரு போர்டு இருக்கவே இருக்காது. யூ ஷுட் ஷோ சம் டைவர்சிட்டி. சில வேறுபாடுகளை ஒவ்வொரு விடைகள்லையும் நீங்கள் காமிக்கும் போது தான் உங்களுக்குன்னு சில இனிக்கும் இருக்கும். சரிங்களா? ட்ராக் பண்ணவங்க பேப்பரில் பாருங்க, கண்டிப்பாக சில சின்ன சின்ன விஷயங்கள் இனிக்குவா இருக்கும். அதை நம்ம வந்து உற்று நோக்கியிருக்க மாட்டோம். ஆனால் என்ன சொல்லுவோம், சிம்பிளாக தான் இருக்குது, பாஸ் பண்ணிட்டாங்க. பட் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து என்ன நம்மளை வந்து இது பண்ண சொல்லுது. சரியா? அடுத்து அக்ரானிம்ஸ் அப்படின்னா என்ன, அந்த அப்ரிவேஷனை மட்டும் எழுதுறது. உதாரணத்துக்கு வந்து ஆர்டிஐ, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், சாரி ஆர்டிஐன்னு இருக்குல்ல, ஆர்டிஐயோ ஆர்டிஓ, நிறைய பேர் இந்த ரைட் டு எஜுகேஷனை இப்படியே எழுதுறாங்க. தமிழ் எழுதுறவங்க கூட இப்படியே எழுதுறாங்க. இப்போ இது சப்ஜெக்டாக சொல்றது மட்டும் தான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு புரியுமே தவிர்த்து பொதுவாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரியாது. நான் திரும்பவும் சொல்றேன், ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிருக்க அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஆர்டிஐ நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமான்னு நமக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுலேயே பல வருஷம் ப்ரிப்பேர் பண்றோம், தெரியுது. அவங்க திருத்தர மட்டும் தான் செய்யறாங்க. இப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு ப்ரொஃபஸர் சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர் திருத்தும் போது அவருக்கு அரசியலமைப்பு பற்றின நாலேஜே இல்லாதப்போ ஆர்டிஐனா அவருக்கு எதுவுமே புரியாது. அப்போ என்னன்னா முதல்ல எழுதும் போது என்ன ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இல்லை ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எழுதிட்டு நீங்க அதுக்கப்புறம் எழுதுறது என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிஇ அப்படின்னு எழுதலாம். நிறைய பேர் வந்து என்ன இது பண்றது, இன்னும் சொல்ல போன நிறைய பேர் ஆர்டிகிளை கூட முழுசா எழுத மாட்டாங்க. ஆர்ட் தமிழ் எழுதுறவங்களே இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சரியா? அப்போ தயவு செய்து இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப பெட்டரா இருக்கும். அடுத்து வந்து இன்ஃபார்மாலிட்டி. சரியா? ஸோ இது ஒரு பாவம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் குறையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்வம் போட்டு அதனால வந்து என்ன நன்மை ஏற்படும்னு போடுறீங்க. இதுவும் புரியுமா, நமக்கு புரியுங்க, திருத்துறவங்களுக்கு இது புரியுமான்னா புரியாது. அப்போ அதை அந்த கண்டெக்ட் பண்ணி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபார்மலா இருக்கணும். சரிங்களா? ஒரு மெஷர் பண்றதுனால அது வந்து என்ன பண்ணுது, ரெவென்யூ டெபிசிட்டை குறைக்குதுன்னு எழுதுறதுல என்ன இது இருக்கு, நம்ம ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு ஆர்வம் போட்டு முடிச்சிடுறோம். அதனால வந்து என்ன
நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது நமக்கு புரியுது, அதனால விடைத்தாளை திருத்துறவருக்கும் இது புரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். அதுதான் தவறான செயல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தவறுகளை வந்து என்ன பண்ணியிருப்பீங்க. தயவு செய்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் த என்வி ஆஃப் டாப்பர்ஸ், இது ஒரு இது நம்ம என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு டாப்பர் பேப்பரை பார்த்துட்டோம்னா அதே மாதிரி நாமளும் எழுதணும்னு முயற்சி பண்றோம். அது உண்மையிலே வந்து என்னன்னா ஒரு வெற்றிகரமான நடைமுறையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது ஒரு வெற்றிகரமான நடைமுறை அல்ல. அதை பார்க்கலாம், அதை அப்சர்வ் பண்ணலாம், அதை ஸ்டடி பண்ணலாம். ஆனால் அதை நமக்கு ஏற்றாற்போல் நம்முடைய எழுத்து வகைக்கு இல்லை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், நம்ம இதை எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு. இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டயக்ராம், எல்லா கேள்வியிலும் டயக்ராம் போடு, எல்லா கேள்வியிலும் டயக்ராம் போடுறதுக்கு தேவையே கிடையாது. எங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸான சில விஷயங்கள் இருக்கோ அதுக்கு டயக்ராம் போடலாம். ஒன்று. ரெண்டாவது, இது வந்து எங்க நீங்க டயக்ராம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 கேள்வி எழுதிட்டீங்க, 4 கேள்வி எழுதுறதுக்கு நமக்கு நேரம் பத்தலை. அந்த மாதிரியான சூழல்ல நீங்க டயக்ராம் போடலாமே தவிர்த்து அதை விட்டுட்டு ஒரு டாப்பர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா கேள்விகளிலும் எல்லா விடைகளையும் நம்ம இதை பண்றோம். அது ஒரு தவறான அணுகுமுறை. ஒரு கேள்வியினுடைய தேவைக்கு ஏற்றால் போலதான் வந்து என்ன நம்ம டயக்ராம் யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணுமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு ப்ரீசெட்டாவே இந்த மாதிரி எல்லாம் போய் எழுதணும் அப்படிங்கக்கூடிய மனநிலை போய் எழுதாதீங்க. அதுக்கப்புறம் எப்பவாவது நீங்க போட்டு டயக்ராமை திரும்பி பார்த்துருக்கீங்களா? டயக்ராம் எல்லாரும் போடுறீங்க போடணும்ட்டு, உண்மையிலேயே நீங்க சொல்ல வந்த விஷயத்த டயக்ராம் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்காதீங்க. நீங்க பார்க்கும்போது எப்பவுமே என்ன நம்ம சரியா பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியும். உங்க ஃப்ரெண்டு கிட்டேயோ இன்னொருத்தர்கிட்டயோ கொடுத்து பாருங்க, அது உண்மையிலேயே நீங்க சொல்ல வந்த விஷயத்த டயக்ராம் எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணியிருக்கேன். அப்போ இந்த டயக்ராம் வந்து எல்லாத்துக்கும் போடணும்னு தேவையில்லை, அங்கங்க போடுங்க. சரியா? பிரியாணியில் அங்கங்க ஏலக்காய் இருந்தா மட்டும் தான் நல்லா இருக்கும். பிரியாணி முழுக்க ஏலக்காய் இருந்தா என்ன சரி, பாயசத்துல வந்து 1-2 இருக்கலாம், பாயசம் முழுக்கவே ஏலக்காய் இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? அப்போ இது பாருங்க, இப்ப இந்த இதை பாருங்க, ஒரு சின்ன இப்ப இந்த இது ஒரு சிம்பிளான டயக்ராம், இதை பார்த்த உடனே தெரியுது. சரிங்களா? ஸோ ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி டைமென்ஷனல் ரோல் ஆஃப் உமன் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஃபேமிலி, சொசைட்டி, ஆர்கனைசேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே சிம்பிளா புரியுது. அப்போ நீங்க போடக்கூடிய டயக்ராம் வந்து எப்போதுமே சிம்பிளா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும். அப்படிங்கிறது வேற, சிம்பிளா இருக்கணுங்கிறது வேற. சிம்பிளா இருந்தாலே போதுமே தவிர்த்து இட் நீட் நாட் டு பி மோர் அட்ராக்டிவ். தேவைக்கு ஏற்றாற் போல பயன்படுத்துங்க. ஒரு 20 கேள்வியில ஒரு 4-5 இல்லை அதிகபட்சமா ஒரு 6-7 கேள்விக்கு யூஸ் பண்ணலாம். இது எல்லா கேள்விக்கும் டயக்ராம் போடணும்னு எந்த விதமான தேவையும் கிடையாது, எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. உண்மையிலேயே டவுன்லோட் பேப்பர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க பேப்பர்லாம் பாருங்க, இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். சரியா? ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனோலித் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மோனோலித்னா என்ன? ஒரே 1வது பேப்பரை பார்த்தாலும் வித்தியாசம் தெரியாது. சரி, 1வது கேள்விக்கான விடையை பார்த்தாலும் எனக்கு வித்தியாசம் தெரியாது, 20வது கேள்விக்கான விடையை பார்த்தாலும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பாருங்க, இந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு. சரியா? ஹேண்ட் ரைட்டிங்ல நல்லா இருக்கு, கண்டென்ட் நல்லா இருக்கு, கீவேர்ட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஆனா அதே இதுதான் இது வேற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ இது பெட்டரா இருக்கா, இது பெட்டரா இருக்கு? முதல்ல விஷுவல் அப்பீலிங், அது இதுல கண்டென்ட் இருக்கு, பிரசன்டேஷன் இருக்கு, ஃபேக்ட் இருக்கு. ஆனா ஒரு விஷுவல் அப்பீலிங் அப்படிங்கிறது என்ன கண்டிப்பா நமக்கு வேணும். அப்போ இந்த மாதிரி வந்து என்ன எழுத முயற்சி பண்ணுங்க. நம்ம சொல்றோம்ல, நம்ம ஒரு ஃபார்மெட் பயன்படுத்துறீங்க இல்லையா, அந்த ஃபார்மெட் எல்லா கேள்விக்கும் பயன்படுத்த வேண்டியதில்லை, கேள்வியினுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் வந்து நீங்க பயன்படுத்துங்க. சரியா? ஸோ இந்த 7 விஷயத்தை நீங்க இது பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். சரியா? ஸோ எஃபோர்ட்லெஸ் கிளாரிட்டி, கண்டெக்ஸ்டுவல் எக்ஸ்பிளனேஷன், கஸ்டமைஸ்டு இன்சைட், ரெஸ்பெக்ட்ஃபுல் டெஃபினிஷன், ஃபார்மல் பிரேசிங், ஸ்ட்ராட்டஜிக் விஷுவல், ஸ்ட்ரக்சர், ரீடபிலிட்டி, இது ரொம்ப முக்கியம். நான் திரும்பவும் சொல்றேன், உங்க பேப்பரை உங்களை சந்திக்காத ஒருவர்கிட்ட உங்க பேப்பர் தான் உங்கள் சார்பா போகுது. அப்படி போகக்கூடிய பட்சத்தில் நீங்க எப்படி விடையளிக்கிறீங்க, அந்த விடை தான் அவர்கிட்ட பேசணுமே தவிர்த்து உங்களுடைய அந்த ஃபார்மேட்டோ உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜோ பேச போறது கிடையாது. மோரோவர் ஆல் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன், வெதர் இட் இஸ் சிவில் சர்வீஸ் ஆர் குரூப் 1, குரூப் 2, இது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ்னாலே இட்ஸ் ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாமினேஷனை தவிர்த்து இட் இஸ் நாட் நாலேஜ் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா நம்ம விடைத்தாள்களில் யாருக்கும் தெரியாத விஷயத்தை எழுதுன்னு நினைக்கிறீங்க. உண்மையிலேயே அது சரியான்னு கேட்டீங்கன்னா சரியில்லை. நான் இன்னொரு இது காட்டுறேன் பாருங்க. ஒரு சாதாரண கேள்விதான்.
இந்த கேள்வி பாருங்க. டிஸ்கஸ் த அப்ஜெக்டிவ் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் இம்பாக்ட் ஆஃப் த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆன் உரிமை தொகை திட்டம் உமன் ஸ்டேட்ஸ். இன்ட்ரோடக்ஷன் பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். The கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் is a flagship social welfare scheme launched on September 15, 2023, aiming to recognize the unpaid labor of women. It provides a monthly rights grant to 106 crore. Rights, உரிமை, அந்த வார்த்தைகள் பயன்படுத்துறத பாருங்க. Unpaid labor, rights, ensuring financial independence and self-respect. இப்போ இந்த பர்டிகுலரா எழுதிக்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா 20 வார்த்தை தான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 ஒரு 20-25 வார்த்தை தான் இருக்கும். ஆனால் என்ன, இந்த வார்த்தை வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்ப செறிவா இருக்கு இல்லையா, அதுதான் மேட்ரு. உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் வந்துருச்சு, ஆனால் திருக்குறளுக்கு ஏன் இன்னும் மதிப்பு இருக்குன்னா அது சுருக்கமா தெளிவா இருக்கிறதுனால மட்டும்தான் திருக்குறள். அதே மாதிரி தான் உங்களுடைய விடைத்தாள்களும் இருக்க வேண்டும். சரியா? அப்போ சின்ன விஷயம். அடுத்து அப்ஜெக்டிவ், ரிகாக்னேஷன் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு லேபர். பவர்ட்டி நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதுவீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். அக்னாலஜ் த ஆஃபன் ஓவர்லுக்டு டொமஸ்டிக் ஒர்க் பெர்ஃபார்ம் பை உமன். டார்கெட் ஃபேமிலிஸ் வித் an annual income of less than 2.5 lakhs. எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் 1000 ரூபாய் இது பண்றதுனால டிபிடி. சரியா? அடுத்து கீ எலிஜிபிலிட்டி, இதை கூட சிம்பிளா எழுதிக்கலாம். சோஷியோ எக்கனாமிக் இம்பாக்ட், இதை வந்து என்ன நம்ம ஒரு யூனிவர்சல் பேசிக் இன்கமுக்கான மாதிரியா எடுத்துக்கலாம். உள்நாட்டு லோக்கல் பொருளாதாரத்துக்கு ஊக்கமளிக்கும். இம்ப்ரூவ்டு ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், டிஜிட்டல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இவ்வளவுதான் எழுதியிருக்க மொத்தமே. அவ்வளவுதான். சில பிரச்சனைகள் இருக்கு, யாராவது நிறைய பேரை விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிசிக்கல் பர்டன் இருக்குதா சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். பட் முடிக்கும் போது வந்து பாருங்க, இந்த கலைஞர் மகளிர் திட்டம் இஸ் நாட் மெர்லி a டோல் பட் a tool for social justice. பயன்படுத்துற கீவேர்டை பாருங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 5 அண்ட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, 1 trillion எக்கானமி. இப்போ இந்த நான் சொல்லிக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க விடைத்தாள் எழுதும் போது இது எல்லாத்தையும் விட்டுட்டு யூ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஃபேக்ட் அண்ட் கீவேர்ட்ஸ். இப்போ இதுவும் கீவேர்ட்ஸ் தான், நீங்க எழுதுறதும் கீவேர்ட்ஸ். ஆனா அதை எந்த இடத்துல எங்க எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குரூப் 1 மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு ஒரு கஸ்டமைஸ்டு பேட்ச் வந்து என்ன நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுல நீங்க தான் ப்ரிலிம்ஸ்க்கும் ஷெட்யூல் கொடுக்க போறீங்க, நீங்க தான் மெயின்ஸுக்கும் ஷெட்யூல் கொடுக்க போறீங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ், அதை பேஸ் பண்ணி என்ன உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். மாடல் டெஸ்ட் 2 மாடல் டெஸ்ட் வந்து டெலகிராமில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் செக் இட் அவுட். நல்லா எழுதுங்க. நம்மளால எழுத முடியலன்னா யாரால எழுத முடியாது. தேர்வுக்காக பல வருடம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த தவறுகளை, இந்த பாவங்களை 7 பாவங்களை விட்டுட்டீங்கன்னா என்ன, இந்த 7 sins அண்ட் டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி இன் த லிஸ்ட். யாரெல்லாம் பார்டரில் இருக்கீங்களோ. சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள்.